ஆழியாறு அருவி திருக்கோவிலில் மனைவி நல வேட்பு விழா நடைபெற்றது. பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆழியார் அருவி திருக்கோவிலின் வேதாந்திரி மகரிஷியின் மனைவி லோகாம்பாள் அவர்களின் 110வது பிறந்த தின விழாவினை மனைவி நல வேட்பு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் தம்பதியினர் கனிமலர் பரிமாற்றம் செய்து கொண்டனர். ஆழியாறு அருவி திருக்கோவிலில் வேதாந்திரி மகரிஷியின் துணைவியார் லோகாம்பாள் அவர்களின் பிறந்த தினத்தை மனைவி நல வேட்பு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றனர். பெண்ணின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் தம்பதியரிடம் கனி மற்றும் மலர்களை பரிமாற்றம் செய்து கொண்டனர். இவ்விழாவில் ஆழியார் அருவி திருக்கோவிலின் அறங்காவலர் பச்சையப்பன் வரவேற்பு உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட போக்சோ நீதிபதி குலசேகரன் மற்றும் ஆழியார் அருவி திருக்கோவிலின் அறங்காவலர் நித்யானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தம்பதிகளுக்கிடையே கனி மற்றும் மலர்கள் பரிமாற்றம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மனைவியின் பெருமையும் மாண்பையும் பற்றி மாநிலங்கள் அவைக்குழு தலைவர் திருச்சி சிவா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த தம்பதியினர் மாலை மாற்றிக்கொண்டு பின்னர் தங்களிடம் உள்ள கனிகளை கணவருக்கும் மலர்களை மனைவிக்கும் மாற்றிக்கொண்டனர். முடிவில் இணை நிர்வாக அறங்காவலர் சின்னசாமி நன்றி உரை கூறினார். மனம் கொண்ட நீங்கள் எனது வாழ்க்கை துணையை வாழ்க்கை வளமுடன். அப்படியே ஆண்கள் அந்த மலரை பெண்கள் கொடுக்கலாம். முடிந்தவரை அந்த மலரை தாராளமாக நீங்கள் வச்சு விடலாம். நான் பாக்கியம் செய்தவர். இந்த கனி போன்று வாழ்க்கை வளமுடன். அப்படியே அந்த கனியை நீங்க அவங்ககிட்ட கொடுத்து கனியை பத்திரமா வச்சுக்க. கடைசியில் 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். இப்படி எல்லாம் வாழ்க்கை துணை வந்த பிறகு நிகழக்கூடிய மாற்றங்களை எல்லாம் ஏனென்றால் வீட்டுக்குள்ளே ஒரு எதிர்பாராத பூகம்பமோ பிரளயமோ எந்த பணியையும் ஏற்றுக்கொண்டால் எந்த காரணத்தை சொல்லியும் அதில் கலந்து கொள்ளாமல் இருப்பது இல்லை. வந்ததற்கு பின்னால் இன்றைக்கு காலையில் அது சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றும் இருந்தது. அதற்கு முன்னால் கேரள மாநிலம், நாளை ஆந்திர மாநிலம். எனக்கு பெரிய குழப்பம்.